பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் ப்ரெஷரு ஒழிய முதல்வருக்கு என்ன ப்ரெஷரு? ஏங்க யார் யாரை சேர்க்க போறீங்க என்ன ஏதுன்னு ப்ரெஷர் உங்களுக்கு தானே. ஓபிஎஸ் சேர்க்க போறீங்களா? சசிகலாவை சேர்க்க போறீங்களா? டிடிவிக்கு எத்தனை சீட்டு? புரியுதுங்களா? அதே மாதிரி வேற யாரு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை சீட்டு? எத்தனை சீட்டு கேட்க போகுது பிஜேபி? இப்படிங்கிற ஒரு ப்ரெஷரு யாருக்கு? எடப்பாடிக்கு தான் ப்ரெஷரு. வேற வழி இல்லைல்ல. நீங்க காலம்னா எனக்கு கூட்டணி ஆட்சிங்கிற மனநிலைக்கு வந்துருச்சு பிஜேபி. பட் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க? இந்த மாதிரி ப்ரெஷர் உங்களுக்கு தான் அதிகம். திமுக விமர்சனம் பண்ண தானே ஆகும். நேற்று எடப்பாடி கூட அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, இது ஏன் கட்சி, நான் என்னால முடிவு, நீங்க என்ன வேணாலும் முடிவெடுங்க, நாங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. அதுதானே கேள்வி. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த காரணங்கள் சொல்லுங்க. திமுகவை எதுக்கணும், ரைட், அது ஒரே ஒரு புள்ளி போதுமா? அதை தாண்டிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாதா? மாநில நலன் என்ன இருக்கு, என்ன ஆச்சு? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னாச்சு உங்களுக்கு? அதனால நீங்க பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி இந்த கூட்டணிக்கான காரணத்தை இது வரைக்கும் சொல்லாம இருக்கிறது தானே இப்ப திமுக விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு. கிண்டல் பண்றாங்க. ஸ்டாலின் முதல்வர் கிண்டல் பண்றாரு. அதை விட்டுட்டு ப்ரெஷரு அப்படின்னு சொல்லிட்டு பேச போனா சரியா இருக்குமா அது?